பிரியமானவர்களே, சோத்திரம். எப்படி நல்லா இருக்கிறீங்களா? ஆமேன். இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆமேன் செய்தியிலும் ஆமேன் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஆமேன் நாம் சில வார்த்தைகளை நாம் பேச போகிறோம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று அநேகர் எங்களோடு சொல்லுகிறார்கள். ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட நீங்கள் ஆமேன் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம், பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். நான் இதை நேற்றைய தினத்திலே அந்த வார்த்தையை நான் எத்தனை முறையை நான் படித்திருக்கிறேன். நான் நேற்றைய தினத்திலே நான் அதை படிக்கும் பொழுது ஆமீன் இதை குறித்து நீ பேசு என்று சொல்லி என் உள்ளத்திலே ஒரு ஏவுதல், என் உள்ளத்திலே ஒரு ஆமீன் ஒரு சத்தம், ஒரு பயம் இப்படியாக உண்டானது. அதனால நான் அதை நேற்றைய தினத்திலே நான் அதை எடுத்து வைத்து இன்றைய தினத்திலே நான் உங்கள் மத்தியிலே நான் அதை பேசுகிறேன். அதை நீங்கள் கவனமாய் நீங்கள் அதை பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாசிக்கிறேன். 25வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நாட்களில அநேகருக்கு ஆமீன் வியாதி. பின்ன அடுத்து கடைசியாக வாசிக்கும் பொழுது வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி, பிரியமானவர்களே, நான் என்னுடைய ஆமீன் ஒரு சாட்சியை சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து நான் உங்கள் மத்தியில நான் பேசுகிறேன். நான் கேரளாவிலே 14 வருட காலமாக நான் ஆமீன் வேலை செய்து கொண்டிருந்தேன், பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆமீன் எங்க போனாலும், அது ஊழியமா இருக்கட்டும், கொத்தனார் வேலையா இருக்கட்டும், அல்ல கையால் வேலையா இருக்கட்டும், இல்ல ஃபேக்டரியா இருக்கட்டும், கம்பெனியா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டுமே, எந்த வேலையா கூட இருக்கட்டும், நான் ஆமீன் தென்காசி மாவட்டத்துல ஆமீன் கடைநல்லூர் பகுதியில ஆமீன் நகராட்சியில கூட நான் ஒர்க் பண்ணேன். ஆமீன் கான்ட்ராக்ட்ல நாங்க ஒர்க் பண்ணோம். எப்போன்னா அந்த சிக்கன் குனியா நோய் வந்துச்சு, அப்போ நாங்க ஒர்க் பண்ணோம். அதுல கூட எல்லா இதுலயும் இருக்கட்டும், இப்போ கூட நீங்க எடுத்துடுங்களேன், எல்லாவற்றிலும் ஆமீன் சின்சியராக ஆமீன் வேலை செய்வேன். எப்படி வேலை செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். கடைசியில கேர் ஆகி பொத்துன்னு விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஆமீன் தண்ணி குடிக்கணும், ஆமீன் சாப்பிடணும், ஏதாவது ஒரு பண்ணு டீ குடிக்கணுங்கிற ஆசையே வரும். பிரியமானவர்களே, அப்படிதான் நான் ஊழியத்துக்காக ஆமீன் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். ஆமீன் ஒரு வேலையை செய்து முடிக்க வரைக்கும் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். ஒரு கம்பெனில வேலை செய்யற அது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு வேலை செய்து முடிக்க வரைக்கும் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். அவ்வளவு விசுவாசமாக ஒவ்வொரு முதலாளிக்கும், ஒவ்வொரு மேனேஜருக்கும், ஒவ்வொரு சூப்பர்வைசருக்கும், ஒவ்வொரு எஜமான்களுக்கும், ஒரு அதிகாரிகளுக்கும் ஆமீன் உண்மையாய் செய்வேன். இது கடைசியில பாத்தீங்க அப்படின்னா என் உயிரை ஆமீன் பறிக்கும். அத கடைசியில் ஆண்டவர் சொல்ற பாத்தீங்களா, உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் ஆகாருக்கும் ஆமீன் ஃபுட்டுக்கும் ஆமீன் அவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டனை தேவன் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த யாத்திராகம அதிகாரத்துல ஆமீன் இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சி கேட்டார்கள், தண்ணீர் கேட்டார்கள், காடை கேட்டார்கள், அத்திப்பழம் கேட்டார்கள், பயிர் வகைகளை கேட்டார்கள், அவர்களுக்கு தேவையான வெள்ளரிக்காவை கேட்டார்கள், கீரைகளை கேட்டார்கள், தேனை கேட்டார்கள், பேரிச்சம்பழத்தை கேட்டார்கள், ஆமீன் மதுரமுள்ள தண்ணீரை கேட்டார்கள். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், அவர்கள் பிரயாணம் பண்ணுவதற்காக, குடும்பம் குட்டிகளோடு பிரயாணம் பண்ணுவதற்காக ஆமீன் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்துல அவங்க சரீரத்திற்காக ஆமீன் தேவனிடத்துல அநேகர் முறையிட்டு கேட்டார்கள். பசி எடுக்கும் பாருங்களேன், பசி எனக்கு வருகிறத போல உங்களுக்கு வராது. உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கும், எனக்கு காடை சாப்பிடணும் போல இருக்கும், ஒருத்தங்களுக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கும், ஒருத்தங்களுக்கு முட்டை சாப்பிடணும் போல இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஆமீன் எறா சாப்பிடணும் போல இருக்கும், ஒருத்தங்களுக்கு கஞ்சியும் பச்சை மிளகாவும் சாப்பிடணும் இருக்கும், சிலவங்களுக்கு தயிர் சாதம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பசி அநேகருக்கு வித்தியாசமா இருக்கும். ஒரு மனிதன் இந்த பூமியில எத்தனை ஆமீன் மனிதர்கள் வித்தியாசமா இருக்கார்களோ
அத்தனை வெறுக்கும் அத்தனை விதமான பசிகள் ஆமேன் உண்டாயிருக்கும். பெரிய மாணவர்களே, இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு தேவன் பேசுகிறார். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். பிரியமானவர்களே, என்னுடைய கதை. ஆமேன். நான் இப்படியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற வேலையில, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேலையில ஒரு மீட்டிங் நடத்தினா அந்த மீட்டிங்கை முடிச்சு ஆமேன் எல்லாரும் வீட்டுல கொண்டு விடுத வரைக்கும், அது நைட்டா இருக்கட்டும், நைட்டா இருந்ததுன்னா 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன், மத்தியானமா இருந்தா ஆமேன் 3-4 மணிக்கு தான் சாப்பிடுவேன், காலையில இருந்தா வாய்ப்பே கிடையாது, சாப்பிடவே மாட்டேன். பெரிய மாணவர்களே, இப்படியாக இருந்து இருந்து கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நடந்து போகும்போது என் கால் தன்னால இழுத்துக்கிட்டு படுத்திருப்பேன், கை தன்னால இழுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வயிறு கட்டப்பட்டாங்க, ஒரு எலும்பாயி தோலாகி ஆமீன் ரத்தோட்டம் இல்லாம நரம்புலாம் சுருங்கி எலும்புலாம் சுருங்கி ஆமீன் கூன் விழுந்தது போல ஆமீன் வயிற்றில் அல்சர், வயிறு எரியும். பெரிய மாணவர்களே, இதெல்லாம் வியாதி. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ அப்பத்தையும் தண்ணீரையும் நீ சாப்பிட்டனா குடித்தனா ஆமே உனக்கு ஒரு வியாதியுமே வராது என்று சொல்லுகிறார். நீ அதை செஞ்சனா அந்த வியாதி உன்னை விட்டு ஆண்டவர் நீக்கி விடுவார். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அநேகர் வியாதி இருக்கிறார்கள். எதற்காக? ஆமீன் சரியாக சாப்பிடாததுனால. ஆமீன் அநேகர் இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறார்கள். எதற்கென்று சொன்னால் அநேகர் தண்ணீரை குடிக்காததினாலே. தேவன் இங்கே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆகாரத்தையும் ஆமன் வெரி வெரி இம்பார்ட்டன்டாக அங்கே வைத்திருக்கிறார். ஒரு எமர்ஜென்சியாக நம்முடைய சரீரத்திற்கு ஆமீன் உங்களுடைய குடலுக்கு, உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், நுரையீரலுக்கு, உங்களுக்கு நரம்புகளுக்கு, எலும்புகளுக்கு, ஊனங்களுக்கு, ஆமீன் நம்முடைய கை கால்களுக்கு, இரத்தங்களுக்கு, நம்முடைய மாம்ச தோள்களுக்கு, நம்முடைய தலையில் இருக்கிற முடிகளுக்கு இந்த ஆகாரம் வெரி இம்பார்ட்டன்டா இருக்கிறது. பிரியமானவர்களே, நானும் அப்படித்தான் வாழ்க்கையில ஆமீன் எத்தனை வயசா இருக்கும், ஒரு 17 வயசு எடுத்துருங்களேன். 17 வயசுல இருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் ஆமீன் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவமே கொடுக்க. எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, நண்பர் சொல்லுவாங்க, அக்கா சொல்லுவாங்க, தங்கை சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க, செத்து போயிடாதீங்கப்பா அப்படிம்பாங்க, செத்து போயிடாதப்பாம்பாங்க, செத்துராதம்பாங்க. பெரிய மாணவர்களே, அப்படித்தான் என்னுடைய சூழ்நிலை. எத்தனை ஆண்டுகள், ஒரு 30 ஆண்டுகளாக, 25 ஆண்டுகளாக அப்படிதான் இருந்தது. பெரிய மாணவர்களே, இந்த ஒரு 5 வருடமாகத்தான், 4 வருடமாகத்தான் அந்த சாப்பாட்டுக்காக நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். பெரிய மாணவர்களே, அப்பதான் எனக்கு தெரிந்தது. கால் இழுத்துட்டு போகும்போது, கை இழுத்துட்டு போகும்போது, வயிறு எரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல போய் குளுக்கோஸ் போடும்போதுதான் அந்த சாப்பாட்டுக்குள்ள ஆமீன் இம்பார்ட்டன்ட் எனக்கு புரிந்தது, தெரிந்தது. ஏன்னா அதை நான் அனுபவித்ததுனால நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அப்ப இன்றைக்கு அநேகர் எத்தனை பேர் வியாதியாக இருக்கீங்க, தண்ணி குடிக்காம, நல்லா சாப்பிடாம. இன்னைக்கு நீங்க வியாதியா இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா சாப்பிட்டனா, நல்லா தண்ணி குடிச்சனா ஆமீன் வியாதியை நான் உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆமீன் ஒரு கம்பெனிக்கு நீ வேலை பார்க்கிற, ஓகே, உன் ஃபேக்டரிக்கு வேலை பார்க்கிற, ஓகே, உங்க சூப்பர்வைசருக்கு வேலை பார்க்கிற, ஓகே, மேனேஜருக்கு வேலை பார்க்கிற, ஓகே, எம்டிக்கு வேலை பார்க்கிற, ஓகே, உன் ஹெச்ஆருக்கு வேலை பார்க்கிற, ஓகே, உனக்கு மேல இருக்க அதிகாரிகளுக்கு நீ வேலை பார்க்கிற, ஓகே. ஆனா சிக்காகிறது நீதான். மருத்துவருக்கு செலவு பண்றது நீதான். மெடிக்கலுக்கு, மெடிசனுக்கு காசு கொடுக்கறது உன் சம்பளம் தான். நீ சாப்பிடாம வேலை பார்த்து ஆமேன் உன்னுடைய வியாதியை நீ வர வைத்துக் கொண்டாய் என்று சொல்லுகிறார். நீ சாப்பிடாமல் வேலை பார்த்து ஆமேன் வலதுபுறமான கிட்னியில ஸ்டோன், தண்ணீரை குடிக்காததுனால ஆண்டவர் சொல்ற, அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஆமீன் தண்ணியை குடிக்கல அப்படின்னா ஆமீன் கிட்னியில ஸ்டோன் வரும். ஆமீன் வயிறு, சிறுகுடல், பெருகுடல்ல வயிறு எரியும். பெரிய மாணவர்களே, இங்க தண்ணீரை அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். தேவன் வெரி இம்பார்ட்டன்டை கொடுக்கிறார். தேவன் படைத்தது ஆமீன் நாம அதை என்ன பண்ணக்கூடாது, விளக்கவே கூடாது. தேவன் படைத்தது ஆமீன் இந்த தண்ணீர் ஆகாரம் உன்னுடைய சரீரத்துக்கு, என்னுடைய சரீரத்துக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு சாப்பிடாம அல்சர் வியாதியில, சாப்பிடாம ஆமீன் குடல் புண்ணுல, சாப்பிடாம உடம்புலாம் மெலிந்து, சாப்பிடாம ஆமீன் தலை கேர் ஆகி, சாப்பிடாம ஆமீன் கை கால்லாம் இழுத்துக்கிட்டு போகுது. பிரியமானவர்களே, இந்த கை கால் இழுக்கணும்னு சொன்னோன்னே ஆமீன் நான் சில நேரங்கள்ல
எங்க ஊர்ல இருக்கும்போது, இப்ப இல்ல, ஒரு 17 வருடங்களுக்கு முன்பாக நான் ஊர்ல இருக்கும்போது எல்லாரும் இந்த மூட்டை தூக்க போவாங்க. 50 கிலோ குட் செட்ல திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த குடோன்ல இறக்கிறதுக்கு குட் செட்ல ட்ரெயின்ல வரும், அதுல இறக்கிறதுக்கு போவாங்க. அப்ப நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போவேன். பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒல்லியா தான் இருப்பேன். எல்லாரும் நல்லா குண்டு குண்டா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இறைச்சி மீன் மாட்டுக்குன்னு சாப்பிடுவாங்க. நான் வெறும் கஞ்சும் வெங்காயத்தையும் சாப்பிட்டுட்டு போவேன். பாருங்க, ஒரு 4 லோடு இறக்குவேன், 5 லோடு இறக்குவேன். பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே தலை சுத்தம். எல்லாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க, நானும் அப்படியே நடந்து போவோம். பாருங்க, ஒரு கால் மட்டும் தனியா எடுத்துட்டு போவோம். அப்ப நம்ம நினைப்பேன், ஐயோ இனிமே கால் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருவேன். தண்ணி குடிப்பாங்க, மறுபடியும் முதுவை தட்டி கமான் கமான் வா வான்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஒரு 4 மூடை நல்லா தூக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலம் அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். பிரிய மாணவர்களே, இந்த அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் தேவன் வெரி இம்பார்ட்டன்டை கொடுக்கிறார். இந்த பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் கம்பெனில சாப்பிடாமல் வேலை செய்து நீ எல்லா காசையும் மருத்துவத்துல மெடிக்கல்ல நீ என்ன செய்த கொடுத்து கொண்டு இருக்கிறாய். உன் சம்பளம் எல்லாம் மருத்துவத்துக்கு போகுது. வயிற்றுல பொண்ணு பொண்ணு 3 மாசம் சரியாகும். மாத்திரை சாப்பிடுவ, செலேஷன் சாப்பிடுவ, டேப்லெட் சாப்பிடுவ, மறுபடியும் வயிறு கபன்னு எரியும். இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறான், தண்ணீர் உன் உடம்புக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. உன் தண்ணீர் அதிகமாய் தேவைப்படுகிறது. உன் உடலுக்கு, உன் கிட்னிக்கு, உன் இரத்தங்களுக்கு, உன் யூரினுக்கு தண்ணீர் அதிகமாய் தேவைப்படுகிறது. நீ தண்ணீரை அதிகமாய் பருந்து. அது பருந்தும் பொழுது, அருந்தும் பொழுது அதை ஜெபித்து அருந்து. அவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தெய்வம். நீ குடிக்கிற தண்ணீரை மதுரமாய் மாற்றுவார். உன் கசப்புகள் மாறும், வயிற்றில் இருக்கிற எரிச்சல் மாறும். கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் தன்னால கரைந்து விழும். உன் வயிற்றில் இருக்கிற எல்லா எரிச்சலும் அந்த தண்ணீரினாலே தேவன் அதை மதுரமாய் மாற்றுவார். மதுரம் என்று சொன்னால் அந்த எரிச்சல், கசப்புகள் எதுவுமே வயிற்றுக்குள்ள இருக்காது, எல்லாம் சரி பண்ணுவார். அதனாலதான் இங்க தண்ணீரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றான். தண்ணீரை நீ ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி குடி. இரண்டாவதாக சரீரத்திற்கு நல்ல ஆகாரத்தை எடுத்துக்கொள். ஆகாரத்தை எடுத்துக்கொள். லேத்து ஒர்க் பண்ற லேத்து நிறைய உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. லேத்து கடைகிறது, இரும்ப கடைகிறது, இடும்ப உருக்குறது, இரும்ப லேத்துல பிட் பண்ணி அப்படியே சீவி அப்படியே நீ நட்டா போல்டா டையா அச்சா உண்டு பண்ற. இடது பக்கத்துல அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாசத்துல முடிக்கணும், நீ முடிச்சு முடிக்கணும் அப்படி சொல்லி உனக்கு பணம் கிடைக்கி, ஓகே உனக்கு ஓட்டையும் கிடைக்கி, ஓகே உனக்கு ஓட்டி கிடைக்கி, பேட்டா கிடைக்கி, உனக்கு நல்ல பேர் இருக்கு. ஆனா சாப்பிடாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியோ. இடது புறத்துல அவ்வளவு இரும்பு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் முடிக்கணும், இந்த ப்ராஜெக்ட முடிக்கணும், இதெல்லாம் லேத்து ஒர்க் எல்லாம் முடிக்கணும்ப்பா, நீ தான் முடிக்கணும்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா சாப்பிடணுமே. சாப்பிடலன்னா வியாதி வருமே, சாப்பிடலன்னா கிட்னில ஸ்டோன் வருமே, சாப்பிடலன்னா வயிறு எரியுமே, சாப்பிடலன்னா கை கால் இழுத்துட்டு போகுமே, சாப்பிடலன்னா நீ படுத்திருக்கும் ஒரு கால் தன்னால யாரோ பிடிச்சி இழுக்கத மாதிரி இருக்குமே. இங்க தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் தண்ணீரை நீ குடி. உனக்கு தேவை உள்ள ஆகாரத்தை சாப்பிடு. காலையில, மதியம், இரவு நீ சாப்பிடு. தண்ணீரை குடி, சாப்பிடு. அதிலே தேவன் உனக்கு பலத்தை தருவார், சுகத்தை தருவார், நன்மையை தருவார், ஆசீர்வதிப்பார். பிரிய மாணவனே, பிரிய மாணவனே, பிரிய மாணவனே, வலது புறத்துல கிட்னில கல் இருக்கு. தண்ணி குடிக்காததுனால, சாப்பிடாம வயிறு எரியுது. நீ சாப்பிடாததுனால இன்றைக்கு இந்த யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அவர் சொல்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். பிரிய மாணவர்களே, இன்றைக்கு நல்ல சாப்பிடு, வியாதி மாறிடும். நல்ல முறையில தண்ணீரை குடி, வியாதிகள் மாறிடும் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுதான் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், கர்த்தர் சொல்றாரு. சாப்பிடாம இருக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, தண்ணியே குடிக்காம இருக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு. இந்த செய்தி மூலமா உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார்.
உன்னையோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சாப்பிடவே டயம் இல்லை என்று சொல்லுகிறாயா? ஆமென். நீ ஆஸ்பத்திரியில போய் படுப்பதற்கு உனக்கு டயம் தேவன் அதிகமாய் கொடுப்பார். இதை சத்தத்தை கேட்கிற நீ, ஆமென், இனி சாப்பிட வேண்டும், தண்ணீர் குடிக்க டயம் இல்ல, ஜூஸ் குடிக்க டயம் இல்ல என்று சொல்லி அதிகமாய் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாயா? ஆமென். ஸ்கேனும் ஆமென் எக்ஸ்ரேவும் எடுக்க ஆமென் உனக்கு டயம் அதிகமாய் தேவன் கொடுப்பார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, ஆமென், நீ தண்ணீர் குடிக்க வேண்டும், ஆமென், நல்ல முறையிலே சாப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறாயா? வேரோடு இருக்கிறாயா? ஆமென். கை கால் அப்படியே இழுத்துக்கிட்டு போகுதா? படுக்கும் பொழுது ஆமென் யாரோ காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கா? ஆமென். நரம்பு தன்னால இழுத்துட்டு போகுது, நரம்புல பலன் இல்ல, காற்று போய்விட்டது, பலன் இல்ல, ரத்தம் இல்ல, நீர் சக்தி இல்ல. ஆமென். ராத்திரி எல்லாம் வயிற்ற பிடிச்சு கொண்டு ஆமென் எரியுது என்று சிலோஸ் டானிக்கையும் சிலோசன் ஆமென் மாத்திரையும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிற. ஆமென். 3 மாசம் சரியாகும், அதுக்கப்புறம் வரும். சாப்பிடு, நல்ல முறையில சாப்பிடு, நல்ல முறையில தண்ணீரை குடி. ஆமென். ஜெபித்து சாப்பிடு. சாப்பாடு மேல ஆகாரத்து மேல கைய வச்சு நல்ல முறையில ஜெபித்து சாப்பிடு. தண்ணீரை ஆமென் மாறாவின் தண்ணீரை பார்வோண்டே வளாகத்துல தேவன் மதுரமாய் மாற்றினார். காணாவூர் கல்யாண வீட்டுல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்று சொன்னார். ஆமென். உன் வீட்டில் இருக்கிற அந்த தண்ணீர் மினரல் வாட்டரோ, கேன் வாட்டரோ, அல்ல அடிபம்பு வாட்டரோ, அல்ல போர் வாட்டரோ, அல்ல ஆர்ஓ வாட்டரோ, எந்த தண்ணீராக இருந்தாலும் அதிலே கையை வைத்து ஜெபம் பண்ணி நீ குடிக்கும் பொழுது அது மதுரமாய் மாறும். வியாதியும் உன்னை விட்டு மாறும். மெடிக்கல் செலவு உன்னை விட்டு மாறும். ஹாஸ்பிட்டல் செலவு உன்னை விட்டு மாறும். எக்ஸ்ரே ஸ்கேன் செலவு உன்னை விட்டு மாறும். வியாதி உன்னை விட்டு மாறும். வேலை செய், நல்ல வேலை செய், ஓவர் டைம் பண்ணு, நல்ல காசு சம்பாத்தியம் பண்ணு, வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் நீ சாப்பிட்டு வேலை செய், நல்ல முறையில தண்ணீர் குடித்து வேலை செய். நீ நல்லா இருந்தாதான் உன் ஓனருக்கு நீ உழைச்சு கொடுக்க முடியும். நீ நல்லா இருந்தாதான் உன் கம்பெனிக்கு பேர் வாங்கி கொடுக்க முடியும். நீ நல்லா இருந்தாதான் நீ செய்யற வேலை சூப்பர் என்று சொல்ல முடியும். டக்குன்னு கேராய் விழுந்துட்ட, டக்குன்னு உனக்கு மயக்கம் வந்துட்டு மிஷின் ஓடிக்கொண்டு இருக்கும். கை மாட்டினால் என்ன செய்ய முடியும்? தண்ணீர் குடிக்காதனால அடிக்கடி ஆமென் பெயின், கிட்னி பெயின், ஸ்டோன் பெயின், ஆமென் இடுப்பு பெயின், வயிறு வலி எல்லாம் வருதா? என்ன செய்ய முடியும் உன்னால? இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சாப்பிடாமல் ஆமென் இருக்கிற உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். சேஷமாய் தேவன் 2 பேரை சொல்லுகிறார். லெத் ஒர்க்கிலே வேலை செய்கிற உன்னையும், தண்ணீர் குடிக்காமல் ஆமென் இடுப்பு வலியோடு இருக்கிற உன்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், உன் தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதிப்பேன், உன் தண்ணீரையும் ஆகாரத்தையும் ஆசீர்வதிப்பேன். நீ இதை செய்து கொண்டே வா, உன்னை விட்டு வியாதியை நீக்குவேன், உன்னை விட்டு வியாதியை நீக்குவேன். தேவன் தாங்க சொல்றாரு. ஆகாரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார். தண்ணீரையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். நானும் அப்படிதாங்க பல ஆண்டுகளாக 13 வயதிலிருந்து இந்த 45 வரைக்கும், அதுல ஒரு 3 வருஷம் தான் ஆமே நான் இப்ப சாப்பாட்டுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இப்போ நான் ரொம்ப எலும்பு தோலுமா தான் இருப்பேன். என்னுடைய பழைய போட்டோலாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எலும்பு தோலுமா தான் இருப்பேன். இப்பதான் ஏதோ ஆமேன் 4 கிலோ கறியும் ஒரு 5 கிலோ எலும்பும் ஆமேன் இருக்கு அப்படின்னா, ஆமேன் ஏறி இருக்கு அப்படின்னா, ஆமேன் சாப்பாடு, தண்ணீர். நானும் ஊழியம் மக்கள் என்று ஆமேன் நான் மறிக்கிற சூழ்நிலையிலே, ஆமேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சூழ்நிலையிலே, ஆமேன் என்னால அவ்வளவுதான் முடியாது என்கிற சூழ்நிலையிலே நான் போய்விட்டேன்.
பின்புதான் எனக்கு புத்தி வந்தது. சப்பா, இவங்களுக்குன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் பட்னியா கிடந்து ஆமேன் கடைசியில நான் செத்து போயிட்டோம்னா ஆமேன் இதை விட மோசமானது ஊழியம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆமேன் நான் அதை அப்படி ஸ்டாப் பண்ணேன். கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடுவது, கரெக்ட் டயத்துக்கு தண்ணீர் குடிப்பது, கரெக்ட் டயத்துக்கு ஊழியம் செய்வது, இப்படி நான் அதை கேர் எடுத்து பண்ணும் பொழுது ஆமீனுடைய சரீரம் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தேறி இருக்கு, அவ்வளவுதான். ஒரு 3 கிலோ கறி, ஒரு 5 கிலோ எலும்பு, அவ்வளவுதான். இன்றைக்கு எலும்பும் தோலுமா இருக்கிறாயா? யார் மயக்கத்துல இருக்கிறாயா? பிபி சுகர்ல இருக்கிறாயா? கிட்னி ஸ்டோன்ல இருக்கிறாயா? சிறுகுடல் பெருகுடல் வயிறு எரியுதா? நைட்டு 5 மணி 6 மணி ஆன சாயங்காலம் போல எரியுதா? தண்ணீர் குடி, சாப்பிடு, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இங்க யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அவர் சொல்றார், அப்பம் தண்ணீர், ஆகாரம் தண்ணீர், அப்பம் தண்ணீர், தண்ணீர் ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று முதல் நீ அதை ஆமேன் கேர் எடுத்தாயா? இன்று முதல் அதை நீ ஃபாலோ பண்ணுவாயா? இன்று முதல் அதை கடைபிடிப்பாயா? கர்த்தர் உனக்கு இருக்கிற வியாதியை நீக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன்னிலிருந்து வியாதி நீக்குவார், அது நீங்கிரும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த யூடியூப் சேனல் மூலமாய், டிவி சேனல் மூலமாய், ஆண்டவரே அப்பா இந்த காணொலி மூலமாய், இந்த வலைதளத்தின் மூலமாய் ஆண்டவரே இந்த வேலையில அது நைட்டோ பகலோ மத்தியானமோ அவங்க எந்த நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, சாப்பிடாமல் வாழ்க்கையை போய்விட்டது, சாப்பிடாமல் என் குடல் போய்விட்டது, சாப்பிடாமல் என் கிட்னி போய்விட்டது, தண்ணீர் குடிக்காமல் என் கிட்னி போய்விட்டது, சாப்பிடாமல் என் கிட்னி போய்விட்டது, சாப்பிடாமல் என் உறுப்புகள் எல்லாம் தேய்ந்து போய்விட்டது, ரத்தம் குறைந்து விட்டது என்று யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு உங்க வல்லமை, அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அதிசயம், அப்படிப்பட்டவர்களுக்கு உம்முடைய விடுதலை, அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சுகம் உண்டாகும்படி செபிக்கிறேன். எல்லாத்தோருக்கு செய்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், தண்ணீரை குடிக்காமல் வலதுபுறத்தில் கிட்னியில ஆமேன் கல் வலி, மண் வலி, ஆமேன் வயிறு வலியோடு துடிக்கிற உன்னை பார்த்தும் சொல்லுகிறார், உன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன், சாப்பிடு, உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், நல்லா ஆமேன் தண்ணீரை குடி, வியாதி நீங்கும், உன் வியாதி மாறும், உன் வியாதி அழிஞ்சு போகும் என்று இயேசு சொல்லுகிறார். சத்தை கேட்கிற நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார்கள் என்று சொன்னால் எங்கள் ஊழியத்தை தாங்கவும் எங்களுக்காக ஜெபிக்கவும் நீங்கள் மறக்க வேண்டாம். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென் நீங்கள் எங்களை அழைக்கும்படியாக திரையிலே காணுகிற இந்த போன் நம்பரை நீங்கள் ஆமென் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களோடு பேசுவோம். கர்த்தர் ஆமென் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலை ஆக்குவார். God bless you. God bless you. ஆமென் ஆமென்.